அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்த பார்த்தோம்னா, இந்த ஜாதகத்தில ஏதாச்சும் ஒரு தோஷம் இருக்கு. இங்க செவ்வா இருக்கு, ராகு கேது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பருடைய ஜாதகம் ஒரு ஒரு ஆய்வுக்காக நாங்க எடுத்துக்கிட்டோம். சார் மிதுன லக்னத்தில சார் இது மாரி செவ்வா இருக்கு. அதோட தான் சார் தோஷம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், பிறக்கும்போது இருந்துச்சுங்க. இன்னைக்கு லக்னம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிதுனம் முடிஞ்சு, கடகம் முடிஞ்சு இப்ப சிம்ம லக்னம். இப்ப சிம்ம லக்னத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா, இந்த சூரிய பகவான் எங்க இருக்காரு அப்படின்னா, ஏஎல்பியான சிம்மத்து 8ஆம் வீடான மீனத்தில இருக்காரு. இப்ப லக்னாதிபதி 8ல போய் மறைஞ்சிட்டார்ல. இப்ப லக்னாதிபதி 8ல மறைஞ்சாருன்னா, திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு எதிர்பார்த்த மாரி இருக்குமா அப்படின்னா, எதிர்பார்த்த மாரி இருக்காதுல்ல. அதுதான் நான் சொல்றது. அப்ப நீங்க மிதுன லக்னத்துல செவ்வா இருக்குன்னு சொல்றது எப்படி? லக்னாதிபதி 8ல இருக்கிற சூரியன் எப்படி? நீங்க பிறப்பு லக்னம் என்பது நம்மளுடைய பிறக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை குறிக்கக்கூடியது. நம்ம வயது வளர வளர நம்ம லக்னம் வளருமா? வளரும். அதே பாருங்க அந்த சிம்ம லக்னம் முடிஞ்சு அடுத்த லக்னம் வருது. இப்ப லக்னம் வந்து கன்னி லக்னம். கன்னி லக்னத்துல ராகு கேது இருக்கு. ஆமா, லக்னத்துல ராகு கேது இருக்கு. அடுத்தது லக்னத்துல ராகு கேது இருந்தா, ஐயோ கன்னியோட வீட்ல நட்சத்திரம் வந்து உத்திரம், ஹஸ்தம், சித்திரை தான் ஏன் போகுது. அங்க ராகு கேதோட நட்சத்திரம் இல்ல. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? மேம்போக்கா சொல்லக்கூடிய விஷயம். இந்த தோஷங்கள் என்பது வயதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். 30 வயதுக்கு மேல இந்த தோஷங்கள பார்க்கவே வேண்டியதில்ல. ஏன்னா அவங்களுக்கு பொறுமை வந்துரும். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்துரும். இப்ப ஒரு புரிதல் வந்துரும். கூடுதலான ஒரு புரிதல் வந்துரும். 23 வயசுல படபடன்னு அந்த பொண்ணு பேசுனுச்சுன்னா, அதே 30 வயசு லக்னத்துல செவ்வா இருக்கும்போது படபடன்னு பேசுவான்னு பேசாது. புரிஞ்சுகிட்டு கொஞ்சம் அமைதியா, அது பையனா இருந்தாலும், பொண்ணா இருந்தாலும் அவர்களுக்கு பொறுப்புன்னு ஒண்ணு வந்துரும். அதுக்காக தான் தோஷங்கள் என்பது வயதுக்கு ஏற்ப மாறும்போது அந்த தோஷங்கள் குறையும் கூடும். அதே லக்னம் வந்து சார் லக்னம் வந்து மிதுன லக்னம் சார் பிறக்கும்போது அங்க லக்னத்துல செவ்வா இல்ல. இன்னைக்கு சிம்ம லக்னத்துல செவ்வா இருக்கு. அது தோஷமான்னு கேட்டா, அங்க செவ்வாயோட நட்சத்திரம் இல்ல. அதோட எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது வந்து ஒரு பொதுவான ஒரு பலனா தான் நாங்க சொல்றோம். அதோட நீங்க தயவு செய்து இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தோஷங்கள பார்த்து பயப்பட வேண்டாம். வயது மாற மாற லக்னங்கள் மாறும்போது அந்த தோஷங்கள் யோகங்களாக மாறும் அப்படிங்கிறத நான் அட்சய லக்கண பద్ధதியில சொல்றோம். நன்றி.